எது சமத்துவத்துக்கு எதிரோ எது சகோதரத்துக்கு எதிரோ அதுதான் பிராமணியம். ஒரு வன்னியர் வந்து பறையரை பார்த்து எனக்கு தாழ்ந்தவன் நீ சொன்னால் அங்கே பிராமணியம் இருக்குது. ஒரு பறையர் வந்து அவருக்கு இருக்க அருந்தையரை பார்த்து நீ என்னை விட தாழ்ந்த ஜாதின்னு சொன்னால் அங்கே பிராமணியம் இருக்குது. ஒரு அருந்தையர் அவருக்கு இருக்க தொம்ப இருக்கான்ல ஸ்கேவெஞ்சர், அவரை பார்த்து என்னோட நீ கீழேன்னு சொன்னால் அங்கே பிராமணியம் இருக்குது. ஒவ்வொரு அடுக்குலையும் பிராமணியம் இருக்குது. இது ஒரு தனி சமுதாயத்தையோ தனி ஆலையை குறி வச்சு தாக்குவது அல்ல, அது ஒரு தத்துவத்தை குறி வைத்து தாக்குவது. அதை தான் நாங்கள் இருக்கிறோம். இப்போ நான் வந்து முதல்ல வந்து கலைஞர் கவிதையை தான் படித்தேன். அப்போ அண்ணாவை பற்றி சொல்கிறார். 2 திங்கள் வரை சிறையில் வாடி தருமூன்று கோலாக தமிழை தந்து 6 எழுத்தாலே அண்ணாவானாருங்கிறார். அப்போ கலைஞர் கவிதையை தான் படித்தேன். அப்போ அண்ணாவை படிக்கணும்னு தோணுச்சு. அண்ணாவை படிக்கணும்னு தோணும்போது நரியும் பரியாய் ஆன கதை, நாரதர் பெண்ணாய் போன கதை, உரியை கண்ணன் உடைத்த கதை, ஊரார் போற்றிய பழைய கதை, எரியில் துரும்பாய் ஆக்கியவர் பெரியார் தந்த பேரறிஞர்னார். அப்போ அந்த கவிதையை படிக்கும்போது எரியில் துரும்பாய் ஆக்கியவர் பெரியார் தந்த பேரறிஞர். அப்போ அறிஞர் அண்ணாவை படிக்கிறோம் கலைஞர் சொல்லி, அண்ணாவுக்கு வந்து ஆளாக்குன்னா பெரியார் ஒருத்தர் இருக்காரு, அவரை படிப்போம்னு படிக்கிறோம். அப்படி படித்து நாங்கள் மாணவர் பருவத்தில் போகும்போது அப்போ டிபேட் நடக்கும். இப்போ பாஜக வந்து தமிழ்நாட்டில் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள் எதிர்காலத்தில் வந்து இத்தனை சீட் செய்ப்போம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே வளர்ந்துக்கிட்டு இருக்காங்களா? நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க விட எப்போவுமே லைட்டை விட சவுண்டுக்கு பலம் அதிகம். நீங்கள் இப்போ இந்த 10 லைட் போடுங்க, உங்களுக்கு கண்ணு லேசாக தான் கூசும். ஆனால் ஒரு இடி இடிக்கிட்டோம் உங்களை இல்லாமல் ஐயோமிங்க. அது மாதிரி பாஜக கிட்ட இருக்கிறது சவுண்டு. இடிக்க வேகமாக லைட் இருக்கானா லைட்டு கிடையாது. அதனால் அவர்கள்ட்ட உண்மை இல்லை, ஒளி இருக்கிறது. அந்த ஒளி சத்தமாக தான் போடும், அது உண்மை இல்லை. இப்போ கவர்னரோட செயல்பாடுகள் சார், ஆட்டுக்கு தாடி தேவையில்லைன்னு அண்ணா சொன்னார் கவர்னரை பற்றி. கவர்னர் வந்து ஒரு அலங்கார பதவி, மாநிலங்களுக்கு கூடுதலான அதிகாரியுடன் கலைஞர் கேட்டார். ஆனால் அவர்களை காட்டிலும் வீரியமாக இன்றைக்கு கவர்னரை வந்து நாங்கள் எப்படி வச்சுருக்கோன்னு உங்களுக்கு தெரியும், நாங்கள் எப்படி நடந்துக்கிறோன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு கவர்னர் வந்து ஆளுநர் உரையை நாங்கள் தயாரித்து அனுப்புகிறோம் கேபினெட்டில், அதை வாசிக்கணும். திராவிட மாடல், அண்ணா, பெரியார், கலைஞர், அம்பேத்கர், இந்த பேரெல்லாம் உச்சரிக்கையில் ஒரு என்ன தடை? இந்த திராவிட மாடலை எங்கேயும் தடை பண்ணியிருக்காங்களா? அண்ணா பெயர் இருக்கக்கூடாதா? பெரியார் பெயர் சொல்லக்கூடாத பேரா? கலைஞர் பெயர் சொல்லக்கூடாத பேரா? எல்லாமே லெஜிட்டிமேட் தானே. இந்த லெஜிட்டிமேட்டான இந்த பெயர்களை, இந்த தத்துவங்களை கவர்னர் உரையில் இடம்பெற்றால் அதை வாசிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போது இது ஒன்றும் கிடையாது, ஸ்ட்ரைட் ஐடியாலஜிக்கல் வார். இதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி காலத்தில் எங்களோட ஆட்சியை கலைச்சிருக்காங்க, அதெல்லாம் பொலிட்டிக்கல் வார், அது ஐடியாலஜிக்கல் வார் இல்லை. ஒரு கவர்னர் வந்து 386 வச்சு கலைக்கிறதுங்கிறது காங்கிரஸுக்கு, திமுகவுக்கும், மாநில சர்க்காருக்கும், மத்திய அரசாங்கத்துக்கும் உள்ள உறவினுடைய எச்சம். ஆனால் இப்போ அது அல்ல. இப்போ எங்கள் ஆட்சியை கலைக்கலாம் வர முடியாது. ஆனால் ஐடியாலஜிக்கல் வாராக அவர் ராஜ்பவன்ல இருந்து நடத்துறாரு. சனாதனம் தான் எனக்கு பிடிச்சதுங்கிறாரு. கார்ல் மார்க்ஸ் என்ன பண்ணிட்டாருங்கிறாரு. கார்ல் மார்க்ஸ் தான் கெட்டு போயிட்டாங்கிறாரு. கார்ல் மார்க்ஸ் கெட்டு போயிட்டு ஒரு என்ன தெரியும்? சொல்லுவோம், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவுற்று எல்லாம் தலைனா. கார்ல் மார்க்ஸ் எல்லாரும் சாப்பிட்னாரு, எல்லாத்துக்கும் உறைவிட வேணுனாரு, எல்லாத்துக்கும் துணி வேணுனாரு. இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த எல்லா உயிர்களுக்கும் இந்த இயற்கை பொதுவானது. உங்களுக்கு என்ன பசியோ அதே பசி எனக்கு இருக்கணும், உங்களுக்கு உடைமைகளை பொதுவாக்கணும்னாரு. உடைமைகளை பொதுவாக்கணுங்கிறத நீ ஏற்றுக்கிறியா இல்லையாங்கிறது வேறு விஷயம். உடைமைகளை பொதுவாக்கணுங்கிறதுல என்ன அருவருப்பு இருக்குது, என்ன தப்பு இருக்குது, ஆக்கிரமா இல்லையாங்கிறது வேற. புரியுதா உங்களுக்கு? அதில் என்ன சமூகத்துக்கு எதிரான குற்றம் இருக்குன்னு கேட்குறேன். அதை உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன அர்த்தம்? சனாதனம் வேணுங்கிறதுல என்ன அர்த்தம்? அப்போ ஐடியாலஜிக்கல் வார் தெளிவாக இருக்குல்ல. சம உடைமை கூடாது, சம உரிமை கூடாது. சம உரிமை கூடாது என்பதற்கு சனாதனத்தை சொல்ற, சம உடைமை கூடாது என்பதற்கு மார்க்சியம் வேணான்ற, மார்க்ஸை வந்து வெறுக்கிற. அப்ப சம உடைமையும் சம உரிமையும் வேண்டாம் என்று சொல்லுகிற ஒருவரை அரசியல் சட்டம் ஆளுநராக ஏற்குமா என்பது கேள்வி. அப்ப இது அரசியல் சட்டத்துக்கு எதிராக நடத்தப்படுகிற யுத்தம், கொள்கைக்கு எதிராக நடத்தப்படுகிற யுத்தம். இந்த யுத்தத்தை தொடங்கி வைத்திருப்பது ஆளுநர். அந்த யுத்தத்தை எப்படி நாங்கள் கையாளுங்க நீ பார்த்துருக்கீங்க. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா எங்கள் தலைவர் உயர்ந்து நிற்கிறாருன்னு? சட்டசபையை கூட்ட வேண்டிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? கவர்னருக்கு தான் இருக்குது. கவர்னர் தான் சட்டசபையை கூட்டணும். சட்டசபையை முடிச்சு வைக்கிற அதிகாரம் யார் இருக்குது? அவருக்கு தான் இருக்குது. இவர் கூட்டக்கூடிய அதிகாரம் சட்டசபை, இவர் கையில் இருக்குது சட்டசபை. அந்த சட்டசபையில் நீங்கள் எந்திரிச்சு ஓடுறீங்களே, என்ன காரணம்? ஓட விட்டது யார்? புரியுதா உங்களுக்கு? அப்போ நீ போடுங்க, ஆட்டெல்லாம் போடுங்க, எல்லா ஆட்டமும் போடுங்க. அந்த ஆட்டத்தை கட்டுப்படுத்துகின்ற ஆற்றலும் தந்திரமும் வலிமையும் எங்கள் முதலமைச்சருக்கு இருக்குது. மோடியோட ஆட்சி பற்றின உங்கள் விமர்சனம் என்ன கொடுத்துருக்காரு? அவர் இது வரைக்கும் அவர் ப்ராமிஸ் பண்ணது என்ன கொடுத்துருக்காரு? அவங்க சொல்கிறது ஒன்றே ஒன்று, எத்தனையோ கோடி கழிவறைகள் கட்டியிருக்கேங்கிறாங்க. நான் நாடாளுமன்றத்தையும் சொல்லியிருக்கேன், நீ கட்டின கழிவறை எல்லாம் பாருங்கள், 90% இயங்கவில்லை. என்ன முட்டாள் தன்னது? அதாவது முதலைங்க இந்த பிஹேவியரல் ஆட்டிடியூட் இருக்கு. நான் ரூரல் மினிஸ்டராக இருந்தவன்.
ஊரக வளர்ச்சித்துறையில் சானிடேஷன் சென்டர் இருந்தது, சுகாதாரத்துறை. முதல்ல நான் சொல்கிறது 99லேயே நீங்கள் லெட்டின் கட்டி கொடுக்கறதுக்கு முன்னால் நீங்கள் அதிகமாக செலவு பண்ண வேண்டியது அந்த லெட்டினை பயன்படுத்துவதற்கான மனநிலையை மக்களிடத்தில் உருவாக்கணும். புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கும் கிராமத்தில் எல்லாரும் இருக்கும்போது லெட்டினுக்குள்ளே போய் கதவை மூட்டிக்கிறது பெரிய அவமானம் நினைக்கிற பெண்கள் இருக்காங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி எப்படி போகிறதுன்னு நினைக்கிறாங்க, மறைமுகமான போகணும்னு நினைக்கிறாங்க. அந்த பிஏ அப்புறம் ஏங்க பக்கத்தில் சாப்பாடு இடம் இருக்குது, அது பக்கத்துலேயே கட்டுறீங்க அப்படிம்பாங்க. அப்புறம் அதுக்கு தண்ணி எங்கே கேட்பாங்க. தண்ணி ஊற்றலைன்னா அந்த சீவேஜ் அப்படி நிற்கும். அப்போது அது தண்ணி ஊற்றினா தான் போகும், போதுமான தண்ணி வேணும், பிஹேவியரல் சேஞ்சஸ் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த டாய்லெட் சுகாதாரமானது தப்பு இல்லை, இதை வந்து எப்படி சிறுநீர் போகிறோமோ எப்படி சாப்பிட்றதோ அது மாதிரி மனித கழிவு இயற்கை தான். 10 பேர் இருக்கும்போது கூட கொஞ்சம் இருப்பா வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் லாக் பண்ணிக்கிறோம்ல. இப்போ நம்ம 10 பேர் வீட்டில் உட்காந்துருக்கோம், நம்மளாம் வந்து படிச்சிட்டோம், பேசிகிட்டே இருக்கோம், பையன் டேப்பா வயிற்று கலக்குதுப்பா அப்படின்னு ஓடுறோம். குழந்தை இருக்குது, பிள்ளைங்க, அதை தான் அவமானமாக நினைக்கிறோமா? ஆனால் பெண்கள் இன்றைக்கும் கிராமத்தில் எல்லாரும் இருக்கும்போது கக்கு ஸ்கூலில் போகிறதே தப்புன்னு நினைக்கிறாங்க, அவமானமாக நினைக்கிறாங்க, கூச்சமாக நினைக்கிறாங்க. அந்த பிஹேவியரல் சேஞ்சை எடுக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணல. தண்ணி எந்த டாய்லெட்லையும் இல்லை. நீங்கள் நான் சொல்கிறேன்னு இல்லை, எந்த டாய்லெட்டுக்கு வேணாலும் போவீங்க, பிரதமர் படத்தை போட்டு கட்டி கொடுத்துன்னு போட்டிருப்பாங்க, வருஷத்தை போட்டிருப்பாங்க, அது உள்ளே பாருங்கள் ஸ்டோர் ரூமாக இருக்கும். கழிவறைகளை கட்டி கொடுத்ததுன்னு சொல்கிறத தவிர, அந்த கழிவறையும் தோல்வி அடைந்ததை தவிர இந்த அரசாங்கம் எதையுமே செய்யலை. இப்போ கடைசியாக வந்து அதானியில் ஊழல், ஜனநாயகத்தின் குரல் வழியை நெரிக்கிறாங்க, பிபிசி சொல்லுது. அப்போ ஜனநாயகத்தை உங்களால் காப்பாற்ற முடியல, ஊழல் ஒரு பக்கம், மதவாதம் ஒரு பக்கம், ஏன்னா மாட்டுக்கறி வச்சுருந்தா இஸ்லாமியர் அடிக்கிறீங்க, எந்த கறி வச்சுருந்தாலும் பொய் சொல்லி அடிக்கிறீங்க, உங்களுடைய மதவாதத்தை எதிர்த்தாக எழுத்தாளர்களை கொன்றீங்க, கல்புர்கியை காணும். இப்போ நீங்கள் வந்து அதிமுகவை வந்து தொடர்ந்து எதிர்த்துட்டே இருக்கீங்க ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அதிமுக வீக் ஆகிறது பாஜகவோட வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். சார் நாங்கள் வந்து தொடர்ந்து எதுக்குறதுங்கிறது வேற. தொடர்ந்து எதுக்குறது அவங்க ஆளுங்கச்சா இருக்கிற எங்கள் மேலே அம்பு விடுவாங்க, அந்த அம்பை வந்து நாங்கள் தடுப்போம். கலைஞருக்கு 89 கோடி ரூபாய்க்கு பேனா எதுக்கும்பாங்க, நாங்கள் திரும்ப கேட்போம், இந்த பேனா அது இதுக்கெல்லாம் கையெழுத்து போட்டுச்சு, இலவச மின்சாரத்துக்கு கையெழுத்து போட்டது அந்த பேனா தான், பெண்களுக்கு சொத்துக்கு சமபங்கு போட்டது அந்த பேனா தான், செம்மொழிக்கு அந்தஸ்து வாங்கி கொடுத்தது அந்த பேனா தான், கைரிசா ஒழிச்சிட்சா கொடுத்து வந்தது அந்த பேனா தான். இப்படி நாங்கள் சொல்லிக்கிட்டே போவோம். இந்த பேனாவுக்குலாம் வேணாம்னு சொல்றியே, உங்கள் அம்மாவுக்கு எதுக்கு நினைவிட வச்ச 70 கோடிக்கு, அது ஊழல் மகாராணி ஆச்சு. நான் சொல்ல உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கேன். உச்சநீதிமன்றம் வந்து வாட் ஹஸ் பின் டன் பை A1 அக்யூஸ் ஜெயலலிதா இஸ் நத்திங் பட் அன்பார்டனபிள் ஆன்ஸ்லாட் ஆன் தி கான்ஸ்டிடியூஷன் ரிலீஜன் சொல்கிறான். ஜெயலலிதா செய்தது அரசியல் சட்டத்தை படுகொலை செய்த மன்னிக்க முடியாத குற்றம் தான். அப்போ அரசியல் சட்டத்தை படுகொலை செய்த ஒருவருக்கு 70 கோடி ரூபா மக்கள் வரிப்படத்தில் நீ நினைவிடம் கட்டுவ, இத்தனை கையெழுத்தும் போட்ட அந்த பேனா நம்ம கொண்டாடக்கூடாதா? அப்போ இப்படி பேசுகிற போது அதற்காகவே நாங்கள் வந்து பிஜேபிக்கு வந்து வெஞ்சாமரம் வீசி சிவப்பு கம்பளம் விரித்து வர்றோம்னு அர்த்தம் இல்லை. இது அரசியல் வேற, அது அரசியல் வேற. நான் இன்னும் சொல்கிறேன், தமிழ்நாட்டினுடைய அரசியல் பந்து பொலிட்டிக்கல் பால் ஆஃப் இந்தியா மஸ்ட் பி, ஷுட் பி, நெசசரிலி கிக்டு பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே, நாட் பை பிஜேபி. அரசியல் பந்து திமுகவுக்கு அதிமுக தான் இருக்குன்னு நான் பர்சனலாக விரும்புகிறேன். அந்த இடத்துக்கு பிஜேபி வந்துடக்கூடாது அப்படிங்கிற கவனமாக இருக்கும். அதே நேரத்தில் இப்போ சீமானோட வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க சார்? குறிப்பாக இளைஞர்கள்ட்ட வந்து சீமானை நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க சார். அது வந்து ராங் இன்டர்பிரிட்டேஷன், அவ்வளோதானே, ராங் இன்டர்பிரிட்டேஷன். அதாவது சீமானுடைய கொள்கையை வந்து அவர் கொஞ்சம் ஆத்திரமாக பேசுகிறவர், வேகமாக பேசுகிறவர். நான் சிம்பிளாக கேட்குறேங்க, நாங்கள் வந்து திராவிட தத்துவம் என்பது அம்பேத்கர் சொன்ன மாதிரி பாரதிதாசன் சொன்னார், மானுட சமுத்திரம் நான் என்று கூறினார். இப்போ நீங்கள் பிராமண எதிர்ப்பு என்பது பிராமணர் தனிப்பட்ட முறையில் இருக்கிறதுக்காக இல்லை, அவர்கள் சமத்துவத்துக்கு எதிராக இருக்காங்க தான் இருக்கிறோம், அவ்வளோதான். அம்பேத்கர் அழகாக சொல்வார், பை பிராமினிசம் ஐ டூ நாட் மீன் தி பவர் அண்ட் ப்ரிவிலேஜ் அக்ரூட் பை அ பர்டிகுலர் கம்யூனிட்டி, பை பிராமினிசம் ஐ மீன் நெகேஷன் ஆஃப் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. எது சமத்துவத்துக்கு எதிரோ, எது சகோதரத்துக்கு எதிரோ அதுதான் பிராமணியம். நீங்கள் அதான் அடிக்கடி நான் சொல்லுவேன். அதாவது வந்து ஒரு வன்னியர் வந்து பறையரை பார்த்து எனக்கு தாழ்ந்தவன் நீ சொன்னால் அங்கே பிராமணியம் இருக்குது. ஒரு பறையர் வந்து அவருக்கு இருக்க அருந்தையரை பார்த்து நீ என்னை விட தாழ்ந்த ஜாதின்னு சொன்னால் அங்கே பிராமணியம் இருக்குது. ஒரு அருந்தையர் அவருக்கு இருக்க தொம்பை இருக்கான்ல ஸ்கேவெஞ்சர், அவரை பார்த்து என்னோட நீ கீழேன்னு சொன்னால் அங்கே பிராமணியம் இருக்குது. ஒவ்வொரு அடுக்குலையும் பிராமணியம் இருக்குது. இது ஒரு தனி சமுதாயத்தையோ தனி ஆலையை குறி வச்சு தாக்குவது அல்ல, அது ஒரு தத்துவத்தை குறி வைத்து தாக்குவது. அதை தான் நாங்கள் எதுக்குறோம் சார். நாங்கள் ஒரு அழுத்தமான அரசியல்வாதியாக தான் உங்களை பார்த்துருக்கோம். வந்து இது தவிர உங்களோட தனிப்பட்ட பொழுதுபோக்குகள் என்ன? உங்களோட படிப்புகள், நீங்கள் சினிமாக்கள் பார்ப்பீங்களா? சினிமாலாம் பார்க்குறதே இல்லைங்க, ரொம்ப நாள் ஆச்சு. இசைகள் விரும்பி கேட்பீங்களா? இசை காரில் போகும்போது கேட்பேன். அதிகமாக வாசிப்பு தான், புஸ்தகம் தான் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வந்து அறிவு தேடல். அப்புறம் எதிரிகளுக்கு பதில் சொல்லணும்ல, அதனால எதிரிகளுடைய தத்துவங்களையும் படிக்கணும். நீங்கள் வந்து தொடர்ந்து விஜயபாரதி வாங்குற ஆர்கனைசர் வாங்குற ஒரு ஆள் நான். ஆர்எஸ்எஸ் புத்தகத்தை ஆர்கனைசருங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய ஆங்கில வடிவம், விஜயபாரதம் அதையும் சேர்ந்து தான் படிக்கிறேன், உண்மையும் நான் தான் படிக்கிறேன், முரசொலி நான் தான் படிக்கிறேன், விடுதலை நான் தான் படிக்கிறோம். அப்போது ஒரு கருத்து தேடல், ஒரு தெளிவுக்காக அதிகமாக அறிவு தேடல் தானே அது. அப்புறம் அந்த அறிவு மக்களுக்கு பயன்படணும், அவ்வளோதான். அதாவது நான் பெரிய 100 புத்தகம் படிச்சுட்டேன்பாங்க, நான் வந்து நுண்ணாக்கள் ஆங்கிலம் பேசுவாங்க,
அதனால் ஒரு கர்வம் திமிரும் அவன் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அறிவு என்பது தனக்கு மட்டுமல்ல, அந்த அறிவால் இந்த சமூகத்திற்கு ஏதாவது பயன் விளையுமா என்று பார்ப்பது தான் உண்மையான அறிவினுடைய பயன். அப்படி உண்மையான அறிவினுடைய பயணம் போகணுங்கிறதுக்காக தான் அண்ணா பாடுபட்டார், அம்பேத்கர் பாடுபட்டார், பெரியார் பாடுபட்டார், கலைஞர் பாடுபட்டார். அந்த வழியில் பயணிக்கிறோம் நான். இந்த பின்னணியில் இந்த இளைஞர்கள் திராவிட கருத்தியலை புரிந்து கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு படிக்க வேண்டிய புஸ்தகங்கள்னு சிலது நீங்கள் பரிந்துரை செய்ய முடியும்? ஒன்றுமே இல்லை. நீங்கள் திராவிடியன் ஐடியாலஜி சார் ஒன்றும் பெருசாக போக வேண்டியதில்லை. இப்போ நான் முதல்ல கலைஞர் கவிதையை தான் படித்தேன். கவிதையை படித்து மனப்பாடம் பண்ணி பரிசு வாங்கினேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ அண்ணாவை பற்றி சொல்கிறார். 2 திங்கள் வரை சிறையில் வாடி தருமூன்று கோலாக தமிழை தந்து 63 எழுத்தாலே அண்ணாவானாருங்கிறார். அப்போ கலைஞர் கவிதையை தான் படித்தேன். அப்போ அண்ணாவை படிக்கணும்னு தோணுச்சு. அண்ணாவை படிக்கணும்னு தோணும்போது நரியும் பரியாய் ஆன கதை, நாரதர் பெண்ணாய் போன கதை, உரியை கண்ணன் உடைத்த கதை, ஊரார் போற்றிய பழைய கதை, எரியில் துரும்பாய் ஆக்கியவர் பெரியார் தந்த பேரறிஞர்னார். அப்போ அந்த கவிதையை படிக்கும்போது எரியில் துரும்பாய் ஆக்கியவர் பெரியார் தந்த பேரறிஞர். அப்போ அறிஞர் அண்ணாவை படிக்கிறோம் கலைஞர் சொல்லி, அண்ணாவுக்கு ஆளாக்குன்னா பெரியார் ஒருத்தர் இருக்காரு, அவரை படிப்போம்னு படிக்கிறோம். அப்படி படித்து நாங்கள் மாணவர் பருவத்தில் போகும்போது அப்போ டிபேட் நடக்கும் எங்கள் எஸ்எஃப்ஐக்கு எங்களுக்கும். எஸ்எஃப்ஐ என்ன சொல்லுவாங்க, இல்லை இந்தியாவுக்கு வர்க்க போராட்டம் தான் தேவை, முதலாளித்துவத்தை ஒழிச்சிட்டா ஜாதி தானாக ஒழிஞ்சிருப்பாங்க. அப்போ நான் கேட்பேன், இல்லையே ஐஏஎஸ் ஆனால் கூட இன்னும் கிராமங்களில் அவர் இன்னும் காரில் தான் வர்றாரு பொங்கலுக்கு, ஆனால் அந்த ஊருக்கு போகும்போது ஆண்ட வீட்டுக்கு தான் போகிறாரு. அவன் ஐஏஎஸ்ஸே படிச்சிருந்தாலும் தள்ளி தான் வைக்கிறாங்க, சமமாக நடத்துறதில்ல. அப்போ கல்வி, அதிகாரம், காசு இவ்வளவும் வந்த பிறகு உன் மூலையில் எங்கேயோ ஜாதி இருக்குது இல்லையா? அதனால தான் நீங்கள் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அந்த ஜாதி பின்னாடி தான் அடையாளம் இருக்கே தவிர அவன் செஞ்ச தொழிலே இல்லையே. ஒரு ஆசாரி இல்லை இன்னைக்கு, ஒரு குயவரா இல்லை, ஒரு ஆதி திராவிடரா இல்லை. ஏன் அதை எடுத்து விட்ருங்களேன், எடுக்க முடிய மாட்டேங்குதுல்ல. அப்போது நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஜாதி இருக்கிற வரைக்கும் அதுலேயும் ஜாதி விளையாடும். அப்போ அந்த ஜாதியை ஒழிக்காமல் உனக்கு முதலாளித்துவத்தை ஒழிக்க முடியாது அப்படிங்கிற அந்த கருத்து மோதலாம் நாங்கள் அப்போவே டிபேட் பண்ணுவோம். அப்படி டிபேட் பண்ணி தான் சரி ஒரு தத்துவம் இதுதான் இந்தியாவுக்கு. அவர் அப்போவே சொன்னார், ஹவு மார்க்ஸ் ஃபெயில்ட் இன் ஹிந்து இந்தியான்னு ஒரு தலைப்பில் ஒரு கட்டுரையே இருக்குது. இந்தியாவில் ஏன் மார்க்ஸ் தோற்று போனார் அப்படின்னு அந்த காலத்தில். அப்போது மார்க்ஸ் இங்கே தோற்று போனதுக்கு காரணம் அவருடைய சித்தாந்தம் அல்ல, அது வரட்டு சித்தாந்தம் அல்ல, அது வளமான சித்தாந்தம். ஆனால் அந்த வளமான சித்தாந்தத்தை நேரடியாக இங்கே விதைப்பதற்கு இந்த மண்ணில் ஜாதி இருக்குது. அதனால தான் அவர் ஃபெயில் ஆகிறார். அதனால தான் நாங்கள் பெரியாரை ஏற்றுக்கிறோம். இப்போ பாருங்கள், இத்தனை வருஷத்துக்கு பிறகு பெரியாரை ஏற்றுக்காதவங்க இப்போ மார்க்ஸே தீண்டாமை ஒழிப்பு முன்னணின்னு வச்சுக்கிட்டு பெரியார் திடலுக்கு வந்துட்டாங்க. வர வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. என்ன காரணம்னா அப்போ பெரியாருடைய தத்துவம் தான் நியாயம்னு ஆயிடுச்சு. அதை நோக்கி அதனால தான் நாங்கள் அதை கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ இந்தியாவில் கம்யூனிசம் தோற்றதுக்கு அந்த கட்சியில் பெரிய பதவிகளில் பிராமணர்கள் இருந்தது ஒரு காரணம் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. அதுவும் ஒரு அதை மறுதளிக்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன், ஆரியமாயன் நாங்கள் எழுதணும், ஏன் திராவிட மாயன் கவுண்டர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? புரியுது உங்களுக்கு? சிபி ராமசாமி ஐயர் ஒரு பெரிய அதிகம் படித்தவர், திருவாங்கூர் டிவான்ட்ட ஒரு திவானாக இருந்தவர். இன்னும் சொல்ல போனால் சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு ஒருமைப்பாட்டு கவுன்சில், இன்டகிரேஷன் கவுன்சில் நேரு கொண்டு வந்தார். ஒருமைப்பாட்டு கவுன்சில், அந்த கவுன்சிலுக்கு அவர் தலைவராக போட்டார். அவ்வளோ பெரிய அறிவாளி. ஒரு பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்தவர். அப்புறம் பெரிய பெரிய பதவிகளுக்கெல்லாம் வந்தவர். அவர் ஒத்துக்கிட்டாரு, இந்தியாவில் 2 பண்பாடுகள், ஒன்று ஆரிய பண்பாடு, அந்த ஆரிய பண்பாடுக்கு அடிநாதம் சமஸ்கிருதம், இன்னொன்று திராவிட பண்பாடு, அந்த திராவிட பண்பாடுக்கு அடிநாதமாக இருக்கின்ற தமிழ் உள்ளிட்ட திராவிட மொழிகள்னு ஒத்துக்கிட்டாரு. இப்போ அவர் ஒத்துக்கிட்டு போனதை இப்போ இருக்கு ஒத்துக்கிறீங்களா? இப்போ திரும்ப என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆரியமும் கிடையாது, திராவிடம் கிடையாது, என்ன ஒன்று தான், திமுக பொய் சொல்லுது, இது பொய் பித்தலாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டிபேட் போயிட்டே இருக்கும்போது திரும்ப எது உண்மை என்பதை தேட வேண்டிய கட்டாயம் அறிவு சார்ந்தவர்களுக்கு இருக்கிறது என்பதை திமுக உணர்த்தி கொண்டே இருக்கிறது. நன்றி.